ஹாய் கைஸ், குட் மார்னிங். இது வந்து நஞ்சக்கொண்டான் கீரை. நஞ்சக்கொண்ட கீரை அப்படின்னா, இந்த கீரையில் என்ன மருத்துவ குணம் இருக்குன்னா, டயபெட்டிக் பேஷண்ட் வந்து இது ரொம்ப நல்லது, நீரிழிவு நோய்க்கு. அப்புறம் வந்து கை கால் வலி, முட்டு வலி, இந்த ஜாயின்ட் பெயினுக்கெலாம் நல்லது. வாயு தொல்லைக்கு நல்லது, கேஸ் ட்ரபிள் இதுக்கெலாம் நல்லது. யூரின் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட்டோம்னா நல்லா யூரின் போகும், கிட்னி சுத்தப்படுத்தும். இந்த கீரையை வச்சு தான் நம்ம சமைக்க போகிறோம். இதில் நடுவில் இருக்கிற தண்டு பகுதியை நம்ம எடுக்கணும். இப்போது எடுத்துட்டு நம்ம கீரையை மசிக்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இதோட தண்டு எப்படி தான் எடுக்கணும். நரம்பு, இது பேர் நரம்பு. இந்த நரம்பு பகுதி எடுத்தோம்னா தான் இது சமைக்க முடியும். ஏன்னு கேட்டால் இது வேகாது. ஸோ அதனால் இப்படி கட் பண்ணி இது எடுத்துடணும். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிடணும். நரம்பு எடுத்துகிட்டு பொடியை கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். பருப்பு ஆல்ரெடி பூண்டு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சாச்சு, தக்காளிலாம் போட்டு. இதுக்கு சும்மா ஒரு தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், இது கீரையிட்டே இதெல்லாம் போட்டு வேக வச்சிடலாம். புளியெலாம் போட்டு ஒரு விசில் விட்டோம்னா போதும். பார்த்திங்களா, நல்லா பருப்பு சட்டியில் போட்டு அந்த கீரையும் அந்த பருப்பையும் போட்டு நல்லா நங்குன்னு கடைஞ்சிட்டேன் பாருங்கள். கீரையே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதை தாளித்து எடுத்து வச்சிடணும். பாருங்கப்பா, நஞ்சக்கொண்டான் கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட வருவீங்க. நல்லா செம டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து வீட்டுக்கு அவங்க குரோட்டன் செடி மாதிரி வளர்ப்பாங்கப்பா அழகுக்கு. ஆனால் இதில் வந்து இதை செஞ்சு சாப்பிடணுன்னு எனக்கு கூட தெரியாது. அப்புறம் தான் ஒரு கட்டத்தில் தெரிய வந்தது. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு, வருஷ கணக்காகுது நான் இது சாப்பிட்டு. இப்போ தான் சாப்பிட்றேன். கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன், ஏன்னா எனக்கு, என் மருமகளுக்கு, என் பையனுக்கு கிடையாது. நேற்றுக்கு சமைச்சி வச்சுட்டு அவன் வருவான் நான் காத்துட்ருக்கேன். அவன் வரவும் இல்லை, ஒரு கால் பண்ணவும் இல்லை. அம்மா நான் சாப்பாட்டுக்கு வரல, நீங்கள் சாப்பிடுங்க, நான் காத்துட்ருக்கேன், சாப்பிட வரல. அதனால் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, வீட்டுக்கு லஞ்சுக்கு வரலன்னு சொல்லிவிடுங்க அம்மாக்கிட்ட. அவங்க சாப்பிட்ருவாங்க, உங்களுக்கோசரம் காத்துட்ருக்க மாட்டாங்க. சரியா? ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அம்லி கிச்சன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.